திரு செந்தில்வேல், ஒரு பக்கம் வட மாநிலங்களில் ரீல்ஸ் போகிறது, இன்னொரு பக்கம் வருங்கால பிரதமன்ற ஒரு முழக்கம், என்ன புரிஞ்சுக்கலாம்? 2 செய்தி. அதற்கு முன்பாக நீங்களா சொன்னீங்க, நந்தகுமார் சார் பேசுகின்றது வார்த்தைக்கு வார்த்தை திமுக தலைவர்கள் மறுத்திருக்கிறார்களா என்று. முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவரிடம் நீங்கள் பிரதமராவீர்களா என்று கேட்டபொழுது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடம் கேட்டபொழுதும் அவர் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் என்று சொன்னார். ஐயா குறிப்பிட்ட கதிர் ஆர் எஸ் என்னுடைய அருமை தம்பி, அவர் கட்சியில் இல்லை, ஒரு திராவிட அச்சித்தாந்த ஆதரவாளர். அவர் தனிப்பட்ட முறையில் அந்த புத்தகத்தை எழுதினார் ஒன்று. ஆனால் இங்கே அமைச்சர்களே பேசுகிறாங்க, ரெண்டையும் ஒப்பீட செய்யக்கூடாது. அமைச்சர்கள் பேசுகிறாங்க. என்னைக்கு பேசுகிறாங்க? ஆதவர்ஜுனா மட்டும்தான் அமித்ஷா வருகைக்கு முன்பாக சட்டப்பேரவையில் பேசினார். மற்ற எல்லாரும் அமித்ஷா வந்துவிட்டு சென்ற பிறகு ஆரம்பிக்கிறாங்க வரிசையா. இல்லையா? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் விட்டுருவோம். இப்போ ஃபேக் நரேட்டிவ் 200 வெல்வோம் அப்படின்னு சொன்னது ஃபேக் நரேட்டிவ். அது என்ன ஃபேக் நரேட்டிவ்? ஃபேக் நரேட்டிவ்னா என்ன? தமிழ்நாட்டில் இப்போ குஜராத்தில் சொன்னாங்கல்ல, மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற போது குஜராத் கடனை எல்லாம் அடைத்து உலக வங்கியில் குஜராத் பேரில் பணத்தை போட்டு வச்சிருக்காரு, அது ஃபேக் நரேட்டிவ். அந்த மாதிரி சொல்கிறது தான் ஃபேக் நரேட்டிவ். 400 ஜெயிப்போம், 200 ஜெயிப்போம், விஜய் கூட 234 தொகுதிகளையும் ஜெயிப்போம்னு தான் சொன்னார். அதுக்கு பேர் ஃபேக் நரேட்டிவ். அப்படி இல்லை, அது நம்பிக்கை. ஸோ அதை விட்டுருங்க. ஃபேக் நரேட்டிவ்ங்கிறது அது இல்லை. இன்னொன்று, என்னுடைய கேள்வி, ஏன் விஜய் பிரதமர் ஆகக்கூடாது? அவருக்கு என்ன தகுதி இல்லை? ஏன் ஒரு தமிழன் பிரதமர் ஆகக்கூடாதா? ஏன் இவ்வளோ அவநம்பிக்கையாக நந்தகுமார் சார் பேசுகிறான்னு எனக்கு தெரியல. ஒரு வார்த்தையாவது ஆனால் என்ன சார் தப்புன்னு அவர் கேட்கவே இல்லை. பாருங்க, ஆகட்டுமே சார், ஒரு தமிழன் பிரதமர் ஆகட்டுமே, சொல்லணும்ல. அது இல்லை, கண்டிப்பாக காமேஷ் கண்டிப்பாக சொல்லுவார். நந்தகுமார் சார் தாவேகா அரசினுடைய நல்ல செயல்பாடுகளை ஆதரித்து பேசக்கூடியவர் தான். இல்லைன்னா சில இடங்களில் விமர்சிக்கும் சார், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. நான் உள்ளபடி ஒரு தமிழன் பிரதமர் ஆகிறது அவர் ஆதரிப்பார். மக்கள் விரும்பினா யார் வேணா ஆகலாம், அவ்வளவுதான். ஸ்டாலின் மக்களே விரும்பினாலும் ஆக மாட்டேங்கிறாரு, யார் வேணா ஆகலாம். அவர் ஸ்டாலின் ஆக மாட்டேங்கிறார், விட்டுருங்க. விஜய அப்ப மக்கள் விரும்பலைன்னு சொல்றாரா? மக்கள் விரும்பினா ஆகும்னா மக்கள் விரும்பலைன்னு நினைக்கிறீங்களா சார்? 2029 வந்தாதான் தெரியும். அப்படி நீங்க சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அப்படிலாம் ஃபேக் நரேட்டிவ் பரப்புனாங்கன்னா பிரதமர் ஆவாங்கன்னு பரப்புனாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக திரும்பி பரப்பக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப ஏதாவது பாதிக்கும் சார். நான் பேசி முடிச்சேன், நீங்க உங்க நேரத்துல சார் நான் பேசுறேன், சொல்லுங்க. என்னன்னா சார், என்னுடைய கேள்வி, ஒரு பிரதமர் ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் ராகுல் காந்தியை விட விஜய்க்கு இருக்கிறது நான் நம்புறேன். எப்படின்னா 9 கிரகங்களும் லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் செல்போன் இல்லாமலும் பேசலாம், பேட்டரி இல்லாமலும் பேசலாம் சார். அப்படித்தான், அதை விட்டுருங்க. எப்படின்னு கேட்கக்கூடாது. வேணா நீங்க கேட்டதுக்காக நான் சில உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் விஜய், தெரியுமா உங்களுக்கு? அதனால அவர் பிரதமர் ஆகலாம்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், கோவில்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசலையும் உண்டியல் வச்சிருக்கிறார் விஜய். சாரி, மன்னிக்கணும், விஜய் தளபதி. ஏன்னா அப்படிதான் அந்த ரீல்ஸ் போகுது. நார்த் இந்தியாவில் போகிற ரீல்ஸ் அப்படிதான் போகுது. தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி, தளபதி விஜய், விஜய் தளபதி. எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் இப்போ உண்டியல் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சார், அதானி அம்பானியை அவர் மிரட்டி விட்டுருக்கிறாரு. ₹1 ஜாஸ்தியாக ஜியோ வசூலிச்சா ஜியோ சிம்மையே தமிழ்நாட்டில் தடை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் ஏன் காசு இல்லாம தான் நடக்குது? இல்ல சார், இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒருவர் ஏன் பிரதமராக கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அப்புறம் முக்கியமா ஒன்று பண்ணியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடியை துணிந்து எதிர்க்கிறார். பெட்ரோல் விலையை ஏத்தினார்னு வைங்க, மோடிட்ட அவர் சொல்லியிருக்கிறார், பெட்ரோல் விலையை ஏத்துனீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ₹1 வரி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரா? நான் சொல்லட்டுமா? இப்போ நான் சொல்றேன்ல, இதை எடுத்து PM ஃபார் தளபதி விஜயன் பரப்புவாங்க. நான் சொன்னதெல்லாம் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கின்ற பொழுது அவர் ஏன் பிரதமராக கூடாது? என்ன தப்பு சார்? ராகுல் காந்தி என்ன, ராகுல் காந்திக்கு எனக்கு புரியவில்லை. ராகுல் காந்தியை விட அவர் என்ன தகுதி இல்லை? கேரளாவில் அவருக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது. கர்நாடகாவுக்கு கோயிலுக்கு போனார். அது என்ன கன்வே பண்ணுறாருன்னு என்ன மெசேஜ்? காங்கிரஸுக்கு கன்வே பண்ண மெசேஜ். அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனார்ல, காங்கிரஸ் ஸ்டேட்டு, உங்கள் ஸ்டேட்டு கர்நாடகா, அங்கே எனக்கு கூடுற கூட்டத்தை பார்க்குறீங்களான்னு கன்வே பண்ணுறாரு. அப்போ கேரளாவில் கூட்டம் இருக்குது சார். டெல்லியில் அவரை வச்சு நிகழ்ச்சியே நடத்த முடியாது, அவ்வளோ கூட்டம் வரும்னு பயந்து வைகோ ஐயா அவரை நிகழ்ச்சிக்கு அழைச்சதே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ தலைநகர் டெல்லியில் மோடியை விட, ராகுல் காந்தியை விட விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வரும்னு ஐயா வைகோ சொல்கிறாரு. அப்போ இவ்வளவு டெல்லியில் கூட்டம் வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கர்நாடகாவில், கேரளாவில் வந்த 100 நாட்களுக்குள் தமிழ்நாட்டினுடைய இத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கடனை அடைச்சி
அத்தனை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணி பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் எல்லாம் சுட்டு குத்தி கொன்னு கொலை பண்ணி தூக்கில் போட்ட ஐயா விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இல்லை பிரதமர் ஆகிறதுக்கு? தலைப்புக்குள்ள பேசலாம்னா சார் நீங்க தலைப்பு சார் தலைப்பு விஜய் பிரதமர் தானே சார் தலைப்பு? நான் ஏதாவது மாத்தி பேசுறேன்னா நீங்க என்ன சார் சீரியஸா அப்படிதான் நீங்க தலைப்பு பண்ணீங்க? என்ன தலைப்பு? தாவேகாவோட திட்டம் என்ன? அதுதான் திட்டம் சார், அதான் திட்டம். தமிழ்நாட்டுக்குள்ள நன்மை பண்ணியிருக்காங்க இல்ல நான் சொல்றேன். திட்டம் நான் சொல்றேன். இப்போ நீங்க திட்டம்னு கேட்டனால சொல்றேன். ஏன் கர்நாடகாவை சேர்ந்தவரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போட்டாரு? கர்நாடகாக்காரங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. நான் வெறும் தமிழ்நாடு சார்ந்து சிந்திப்பவன் அல்ல, நான் ஒரு தேசிய தலைவர். தமிழ்நாட்டிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்தவரை நியமிப்பேன். ஏன் நீங்க டெக்னிக்கல் பிட் போட்டு ஒப்பந்தம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பூர்வீகமாக கேரளாவை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜுவல்லரிக்கு அந்த இது போதில்ல, எது தாய்மாமன் தங்கும் மோதிர திட்டம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நகை வியாபாரிகள் கேட்கறாங்க, அதை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க வாழ்வாதார சரக்குன்னு கேட்கறாங்க. பட் பரவாயில்ல, அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன் கேரளாவை சேர்ந்த நிறுவனத்துக்கு போச்சு நினைக்கிறீங்க? கேரள மக்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு. என்னன்னு, நான் வெறும் தமிழ்நாடு தமிழ் அல்லது திராவிடம் இப்படி இல்லை, நான் ஒரு தேசிய அளவில் பறந்துபட்டவன். நீங்க எனக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும்போது எனக்கு ஓட்டு போடலாம். ஏன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு இங்க வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு இங்க மாடல் ஸ்கூல்ல, தமிழ்நாட்டில் மாடல் ஸ்கூல், தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஆரம்பித்த மாடல் ஸ்கூல்ல வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு. நீங்க என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் யாரு, எல்லோருக்குமானவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. நாம அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் அப்படி நினைச்சிருந்தா சதீஷன் முதலமைச்சரா பதவி இருக்கும்போது அவர் அங்க நேரில் போய் கேரள மக்களை சந்திச்சு அந்த ஒரு ஆர்ப்பரிப்பை அனுபவிச்சிருக்கலாம். பெங்களூருக்கு போயிருக்கலாம், ஹைதராபாத்துக்கு போயிருக்கலாம். தப்புன்றீங்க. சதீஷன் யாரு? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதா தளபதி விஜயோட நோக்கம் சார். அவர் பிரதமர் ஆகணும்னு இருக்கிறாரு. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு போய் வாழ்த்து சொன்னா திருப்பி ராகுல் காந்தி இல்ல சார் பிரதமர்? ராகுல் காந்தி பிரதமர் ஆக்குறதுக்கு கட்சி நடத்துறாரு விஜய். முதல் தேர்தலிலேயே தனித்து நின்று தனி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் தனிப்பெரும் கட்சியாக 35 விழுக்காடு வாக்குகளோடு 108 இடங்களை உள்ளபடியே வெற்றி பெற்றிருப்பது என்பது பெரும் சாதனை. நான் மனம் திறந்து பாராட்டுறேன். அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஜோக் அப்பார்ட், பிராக்டிக்கலா சீரியஸா பேசினா ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டு புதுவையோடு சேர்த்து 40 தொகுதி. விஜய் தரப்பு என்ன நம்புகிறதுன்னு நான் யூகிக்கிறேன்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த உள்ளிட்ட பகுதிகளில் வட மாநிலத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஒருவேளை வென்று மற்ற எல்லா ஸ்டேட்லையும் சேர்த்து ஒரு 20 இடங்களை வென்றால் கூட 60க்கு மேல ஒரு 80 சீட்டுக்குள்ள ஒருவேளை தாவேகா பெற்றால் அவர் கைகாட்டுபவர் தான் பிரதமர் அல்லது அவரே பிரதமர் என்று அவங்க நம்புறாங்க. இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான செய்தியை நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். ஆனா அதுதான் அவர் பிரதமர் ஆவதற்கான அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. அது என்னன்னு சொல்லிடுறேன். அவருக்கு ஜாதகத்துல பிரதமராகும் யோகம் இருக்குன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டார். இதை உறுதியாக நம்புறாரு. ஏன்னா அதே ஜோதிடர் தான், இதை இது பண்றது கூட சொல்ல, காமெடியா கூட சொல்ல, சீரியஸா சொல்றேன். இதே ஜோதிடர் தான் அவர் முதலமைச்சர் ஆவார்னு உறுதியா நம்பினார், சொன்னார். அவர் மட்டும் சொல்ல, நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க. அவர் உறுதியா அவரோட நெருக்கமா இருந்து சொன்னார். இல்ல அந்த ஜோதிடர் தான் 2031 தனுஷ் வெர்சஸ் விஜய்னு கூட வரும்னு சொல்றாரு. வரலாம், பட் தனுஷ் ஜெயிப்பார்னு அவர் சொல்லல, விஜய் ஜெயிப்பார்னு சொல்லி வச்சாரு. அந்த ஜோதிடர் தான் அதை கரெக்டா. அப்ப ரெண்டு திராவிட கட்சிகளும் இருக்காதுன்னு அர்த்தம் வந்துரும். அப்ப அவர் அந்த ஜோதிடர் நம்புறாரு. அப்ப அதுவும் நடந்துருமான்னு கேக்குறேன். அந்த ஜோதிடருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை யார் நம்புறா? விஜய் நம்புறாருன்னு விஜய் அவர்கள் நம்புகிறார். பட் சார் அந்த ஜோதிடர் கணித்தது எல்லாமே சரியா நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. அவருடைய போஸ்டிங்கை மட்டும் காப்பாத்திக்க முடியுமாங்கிறத அவர் கணிக்க தவறிட்டார். அதை தூக்கிட்டாங்க. அது அவர் வேற யார்ட்டையோ ஜோசியத்தை பார்த்துக்கலாம் மேபி. அவரை அரசு நியமனத்துல போட்டாங்க, அது செல்லாதுன்னு எடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். அது மட்டும்தான் அவர் கணிச்சது தப்பா இருக்குன்னு அவர் சொல்றாரு. மற்றபடி அவர் சொன்ன எல்லாமே நடக்கும்போது விஜய் தளபதி ஏன் பிரதமராக கூடாது அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, வரேன்.